அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கு லால் சலாம் என்ற ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தை பாருங்க, நல்லா இருக்கு என்பது இந்த வீடியோனுடைய நோக்கம் அல்ல. ஏற்கனவே இந்த படம் சென்றடைந்தவர்களுக்கும் இனிமேல் சில பேருக்கு சென்றடையும் இல்லையா, அவங்களுக்கும் இந்த படத்தினுடைய கதைக்களத்தை பற்றியான இது என்ன தகவலை சொல்லுது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு விஷத்தை கக்கி இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். விஷம்னு சொன்னால் ஒரு பொருளில் கலப்படை செஞ்சு விஷத்தை உருவாக்குவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு டீ தூள் இருக்குது, இதில் மரத்தூளை அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து அதுவும் விஷம்தான். ஆனால் அதை டீ தூளில் போட்டு நம்ம டீயாக குடிக்கிறதுனால நம்ம உயிருக்கு பெரிதாக உடனே ஆபத்து வந்து விடாது. ஆனால் ஒரு பசும்பால் இருக்குது, அதில் கள்ளிப்பாலை ஊற்றி அதுவும் ரெண்டும் ஒயிட் கலரில் தான் இருக்கும், அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அது விஷம் இல்லை, சின்ன கலப்படம் தான் நம்ம நினைப்போமா? அது அந்த கலப்படமும் இந்த கலப்படமும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை கொண்டுள்ளது. அந்த மாதிரி தான் முஸ்லீம்களில் திரைப்படத்தில் முஸ்லீம்களை காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திரைத்துறையினர் ரெண்டு விதமான தன்மையை கொண்டிருக்கிறாங்க. ஒன்று, இவங்களை எதிரியாகவே சித்தரிக்கணும், தீவிரவாதியாக காட்டணும், மோசமான மூர்க்க குணம் உள்ளவர்களாக காட்டணும், தமிழர்கள் தமிழ் இனம் இதுக்கெல்லாம் தூரமானவர்களாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் சில பேர் இஸ்லாமிய பெண்களை மோசமாக சித்தரித்து, இஸ்லாத்தினுடைய கோட்பாடை மோசமாக சித்தரித்து பெண்களை அடிமைப்படுத்துதுங்கிற மாதிரியான மோசமான சிந்தனையை விதைச்சிருப்பாங்க வேண்டுமென்றே. இது ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா, முஸ்லீம்களை நாங்கள் அப்படியெல்லாம் காட்ட மாட்டோம், நாங்கள் நல்லவங்களாக தான் காட்ட போகிறோம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க முஸ்லீம்களை எப்படி காட்டுறாங்களோ அதைத்தான் இஸ்லாம், அதைத்தான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு மக்கள் பார்க்குறவங்க நினைக்கிறாங்க, சிறுவர்கள் நினைக்கிறாங்க. அதனால இந்த படமும் அந்த தன்மை கொண்டது தான். நாங்கள் நல்லவங்களா காட்ட போகிறோம், நாங்கள் ஒற்றுமை உள்ளவங்களா காட்ட போகிறோம்னு சேர்த்து வச்சு என்ன மாதிரியான ஒற்றுமையை இவங்க பேசுகிறாங்கங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இதில் முதல் அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், சினிமா துறைக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது. அந்த காலத்துல இருந்தே முஸ்லீம்களை இப்படி தான் காட்டணும்னு வச்சுருக்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முண்டாபனியன் போட்டுக்குவார், முஸ்லீமை காட்டுறதுக்கு முண்டாபனியன் போட்டுட்டு ஒரு கைலி ஒன்று கட்டிக்குவாங்க, கழுத்தில் தாயத்து இருக்கும், இடது கையிலேயோ வலது கையிலோ 786 நம்பர் போட்ட இன்னொரு தாயத்து இருக்கும். அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் நீளமான தொப்பி, ஒரு தொப்பியில் ஒரு குடுமி மாதிரி இருக்கும், அதை போட்டுக்கொண்டு பேசும்போது நிம்மல்கி வர்றான், நிம்மல்கி போறான், நிம்மல்கி செய்கிறான் என்று ஒழுங்கா தமிழை பேச தெரியாம கொளறி பேசுற மாதிரியும், ஒரு 10 வார்த்தை தமிழ் பேசினா அதுல 2-3 வார்த்தை வேற ஒரு மொழி, உருதோ அல்லது அரபி மொழியை சேர்ந்து கலந்த மாதிரி பேசுவாங்க என்ற ஒரு ஃப்ரேமை ஒரு காலத்துல காட்டினாங்க. இதுதான் ஆரம்பம். சரி, இதாவது ஒரு மூர்க்கத்தனமா இல்லை, ஏதோ அப்பாவிய காட்டுறாங்க அப்படின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போனா சாம்பிராணி போடுறவங்களை எல்லாம் காட்டுவாங்க, தொழிலை காட்டும் போது இப்படி எல்லாம் காட்டுவாங்க. அடுத்த கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதுதான் ரொம்ப மூர்க்கத்தனமாகவும் இருந்துச்சு. தீவிரவாதியா காட்ட ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம்கள்னு சொன்னா அவங்க ரொம்ப எப்போதுமே தீவிரவாத சிந்தனையோட பிறருடைய உயிரை பறிக்கிறதுக்காகவே மனிதநேயம் இதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க இப்படித்தான் வாழ்வாங்க என்ற ஒரு சிந்தனையில காட்டினாங்க. இந்த விஜய் போன்ற நடிகர்கள்லாம் நடிச்ச வேலாயுதம், துப்பாக்கி போன்ற அந்த பீஸ்ட் போன்ற படங்கள் எல்லாம் இந்த சிந்தனையை மையமாக கொண்டு, கமலஹாசன் நடிச்சிருந்த, விஜயகாந்த் நடிச்சிருந்த அந்த ஹேராமு, விஸ்வரூபம், அப்புறம் இந்த வல்லரசு, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் விஜயகாந்த் எல்லாம் நிறைய படத்துல தீவிரவாதின்னு முஸ்லீம் ஃப்ரேமையே கொண்டாந்து காட்டியிருப்பாரு. இந்த அம்சங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான வரிசையில விஷத்தை கக்கிறதுக்குன்னு எடுத்த ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, முஸ்லீம்களை பேய் ஓட்டுறவங்களா காட்டுறது. அப்படியே ஒரு பேயை கண்ட்ரோல் பண்ணுவாரு, சாம்பிராணி போடுவாரு, ஒரு பேய் ஒடுங்கி உட்கார்ந்துரும், வாய் பேச்ச பேய் கேட்கும் அப்படிங்கிற லெவல்ல ஒரு பச்சை கலர்ல ஒரு ஜுப்பாவை போட்டுட்டு அந்த ஜுப்பாவுல உள்ள அந்த ஆலிம்சா என்ன சொல்றாரோ அதை பேயை கட்டுப்படுங்கிற லெவலுக்கு தர்காவில் வச்சு காட்டி வச்சிருப்பாங்க. இது ஒரு ஃப்ரேமு. இது சமீப காலமா அந்த பேய் ஓட்டுறவங்களா சாம்பிராணி போடுறவங்களா காட்டுறது சமீப காலமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு என்று சொன்னால், இப்ப இந்த காலகட்டத்தில் திருப்பி பழைய ஸ்டைலுக்கு கொண்டு போறாங்க. ஏன்னா தீவிரவாதியை காட்டினா பிரச்சனை வருது, இந்த மாதிரிலாம் நம்ம தப்பா காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்களுக்கே மனசு உறுத்தி சரி சாதாரண மக்களா காட்டுவோன்னு காட்ட வர்றாங்க, ஒற்றுமை உள்ளவங்களா காட்ட வரணும் வர்றாங்க. அவங்களால முடியல. ஏன் முடியலை என்று சொன்னால், அவங்க பார்த்து பழகி அறிஞ்ச இஸ்லாம் என்பதும் முஸ்லிம்கள் என்பதும் வேற ஒன்றா இருக்கிறது.
அவங்க ஏஆர் ரஹ்மானை பார்த்துட்டு இப்படிதான் எல்லா முஸ்லீமும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் நண்பர்களை பார்த்துட்டு இந்த மாதிரிதான் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தன்மையில தான் படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது என்ன பண்ணி வச்சிருக்காங்க என்று சொன்னால், குரானை பார்க்கணும், நபி மொழிகளை பார்க்கணும், இஸ்லாமிய புத்தகங்களை படிச்சு அது மூலமாகத்தான் இஸ்லாத்தினுடைய முஸ்லீம்கள் இப்படி இருப்பாங்க நிறுவனம். அப்படி இல்லையா சும்மா ஒரு பொறுக்கியா முஸ்லீமை காட்டுறியா, அது ஒரு படத்தோட கதைக்களத்துல ஒன்றா இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி போயிடும். நீ ஃப்ரேம் பண்ணி காட்டுவதாக இருந்தால் இப்படித்தான் இருப்பாங்க, ஒரு ஊரே இப்படித்தான் இருக்கும் என்று காட்டுவதாக இருந்தால் அதுக்கு இஸ்லாத்தை பத்தியான ஒரு கொஞ்சம் அறகுறை புரிதலாவது இருக்கணும். இதுல என்ன செஞ்சு வச்சிருக்காங்க என்று சொன்னால், மதச்சார்பின்மையை நாங்க காட்டுறோம், மத ஒற்றுமையை நாங்க காட்டுகிறோம், நாங்க நல்லதுக்குத்தான் படம் எடுக்கிறோம் என்று சொல்லி எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்படி எடுத்த சில படங்களும் இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு ஆன்டி இண்டியன் ஒரு படம் எடுத்தாங்க. மத ஒற்றுமையை காட்டுறோம் என்று சொல்லி ஒரு படம் எடுக்கக்கூடிய நேரத்துல அதுல முஸ்லிம்கள் கொஞ்சம் மூர்க்கத்தனமாக அந்த இறந்து போன ஒரு உயிருக்கு கூட, ஒரு உடலுக்கு கூட ஹத்தனா பண்ணுவாங்க என்ற ஒரு ஃப்ரேமும் ஒன்று காட்டியிருப்பாங்க. இப்படி இஸ்லாத்துல கிடையாது. அதே மாதிரி எஃப்ஐஆர்னு ஒரு படம் எடுத்தாங்க. இந்த படத்துல தீவிரவாதி இல்லைன்னு தன்னை நிரூபிக்கிறதுக்காக ஒரு முஸ்லீம் போராடுற ஒரு கதைக்களத்துல தீவிரவாதி நிரூபிச்சு வச்சிருப்பாங்க. முஸ்லிம்களுக்குள்ள தீவிரவாதி இருக்கிறாங்க, ஹீரோ தீவிரவாதி இல்லை. அப்ப என்ன சொல்ல வர்றேன்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லாம எதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லி வச்சிருப்பாங்க. இப்படி நல்லதுங்கிற எண்ணத்துல எடுக்கிறவங்க கூட அவங்களுக்கே தெரியாம ஒரு கெட்ட ஃப்ரேமை காட்டக்கூடிய நிகழ்வும் இந்த திரைப்பட துறையில இருக்கிறது. இந்த லால் சலாமும் இந்த லிஸ்ட் தான். நல்லதா காட்ட வர்றோம்னு சொல்லி முஸ்லிம்களுக்கு ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்க. அந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா, இப்படித்தான் எல்லாரும் இருப்பாங்க, இதுதான் இஸ்லாம், இதுதான் முஸ்லீம்னு ஒரு கெட்ட பிம்பத்தை வைக்கிறாங்க. அது என்னடா கெட்ட பிம்பம் என்று சொன்னால், சொல்ல வர விஷயத்த சொல்ல தெரியாம ஒளரி கொட்டி கன்வே பண்ணுவாங்கல்ல, அதுதான் இந்த படத்துல நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தலைவர் இந்த படத்துல ஒரு டானா வர்றாரு. டானா வர்றவர் இந்த டான் கான்செப்டே இந்த தாவூத் இப்ராஹிம்னு ஒரு மும்பையில ஒரு தீவிரவாதியை வச்சு அவனை மையப்படுத்தி தான் இந்த டானுங்கிற கான்செப்டை உருவாக்குறாங்க. மும்பைனாலே டான் தான், டான்னாலே அவர் முஸ்லீம் தான். இப்படி ஒரு ஃப்ரேம் வைக்கிறது இருக்குல்ல, இதுவே ரொம்ப ஆபத்து. துணிக்கடைக்காரன் எப்பறம் டானான்னு அவனு கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் அது வைப்பாங்க. ஏன்னா முஸ்லீம் அப்படித்தான் காட்டணும் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கிறதுனால இதுல முதல்ல ஆரம்பிக்குது. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, இந்த படத்துல தலைவருக்கு தலைவர் மகன் எல்லாருக்குமே ஒரு அடையாளம் ஒன்று வச்சிருப்பாங்க. முஸ்லீமா காட்டுறதுக்குன்னு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, முஸ்லீம்கள் சொன்னா அவங்க கழுத்துல தாயத்து போட்டிருப்பாங்க, கழுத்துல தாயத்து போட்டிருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போது இப்படித்தான் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி சொல்லணுமா, சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சாதாரணமா சொல்லிட்டு போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சும்மா கையை காட்டியும் சொல்லலாம், கையை அசைக்காமலும் சொல்லலாம். சலாம் அலைக்கும் எப்படி வேணாலும் சலாம சொல்லலாம். சலாம் என்பது இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு எம்ஜிஆர் காலத்தில இருந்து வருது. அதைத்தான் இவங்களும் என்ன செய்யறாங்க, செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தாயத்து கட்டணும், கழுத்துல தாயத்து தான் முஸ்லீம். ஹீரோ ஒரு இடத்துல அப்படி பயந்து கிடப்பாரு, அப்படியே 2-3 நேரம் கொள்ள வருவாங்க. தாயத்தை பார்த்த உடனே நீ முஸ்லீமா அப்படின்னு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. தாயத்து தான் முஸ்லீமுடைய அடையாளம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல தேர் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டுக்கு பதிலா நம்ம தலைவர் என்ன செய்வார்னா, தர்காவுல இருந்து சந்தன கூட எடுத்துட்டு வருவார். இந்த சந்தன கூடு தேருக்கு பதிலா வச்சு நாங்க ஒற்றுமையை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்காவுடைய சந்தன கூட தேராக அந்த மக்கள் என்ன செய்வாங்க, இழுப்பாங்க. இதுதான் 2-3 ஃப்ரேமும் வச்சிருக்கிறாங்க. இதை என்ன பண்றாங்கன்னா, இந்த மெசேஜ் எல்லாம் சொல்லிட்டு மதத்துல விளையாட்டுல எதுக்கடா மதத்தை கலந்து வச்சிருக்கிறீங்கலாம் அறிவுரை சொல்லிட்டு, நாங்க ஒற்றுமையா இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அந்த தேரை இழுத்து சந்தனக்கூட இழுத்து தேராக பயன்படுத்துவதும், தாயத்து கட்டுவதும், தர்காவுல போயிட்டு மந்திரிச்சு ஓதுவதும், மயிலிறக வச்சு அடிக்கிறதும், இதுதான் ஃப்ரேம். முஸ்லீம்கள் இப்படி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் ஒற்றுமையை விரும்பக்கூடிய முஸ்லீம்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கதைக்களத்தை காட்டுறாங்க. இங்கதான் விஷத்தை பாலோட சேர்த்து கள்ளிப்பாலையும் ஊத்தி இருக்கிறாங்க நமக்கு புரியுது. ஏனென்றால் நீங்க அறிஞ்ச முஸ்லீம்கள்ல 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு 50-60 பேர் இப்படி தர்காவுக்கு போகக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனா அதுல ஒரு 45-50-49 பேர், ஒரு பாதிக்கு நெருக்கமானவர்கள் கண்டிப்பா தர்கா தவறு என்று சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன் தர்கா தவறு என்று சொல்லக்கூடியவங்க ஒரு 80% பேர் இருப்பாங்க. தர்கா இருக்குன்னு சொல்றவங்க
ஒரு 20% பேர் தான் இருப்பாங்க. தர்காவை நீங்க எடுத்து போய் பார்த்தீர்களே ஆனால் அதுல வந்து முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவங்க அதிகமா இருப்பாங்க. முஸ்லிம் அல்லாதவங்க அதிகமா ஓதி பார்ப்பாங்க. காரணம் என்னண்டா, இஸ்லாத்துக்கும் தர்காவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சவுதி என்ற அரபு நாடு இருக்கிறது, அங்க தர்கா இருக்கா? முஸ்லிம் நாடு தானே, தர்கா இருக்கா? முஸ்லிம் நாடுன்னு 150 நாடுகள்ல ஒரு 50-60 நாடு முஸ்லிம் நாடு இருக்கு. எதுலையாவது தர்கா இருக்கா? தர்கா கிடையாது. தர்கா இல்லாமல் எப்படி முஸ்லிம் நாடு வந்துச்சு? அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. அது மாத்திரம் இல்லாம அது ஒரு காரணம் இல்லை. நீங்க சந்தனம் கூட இழுக்கிறப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்பிக்கை கொள்வது. லா இலாஹ இல்லல்லாஹ்வே ஒரு செத்துப்போன மனுஷன் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்லுதா இல்லையா? அங்க போயிட்டு மயிலிறகு அடிக்கிறதும் ஓதி பார்க்கிறதும் பேய் ஓட்டுறதும் அது சார்பாக அதை முன்னிட்டு தான் அந்த கூடை இழுக்கிறாங்க. சந்தன கூடை என்பது அந்த செத்து போன மனுஷனுக்கு செய்யக்கூடிய மரியாதை என்ற பெயர்ல இழுக்கப்படுவது, அதுவும் அதை சார்ந்ததுதான். அப்ப அந்த ஒரு வழிபாட்டை எதோட காட்டுறாங்கன்னா, மத ஒற்றுமையை விரும்பக்கூடிய முஸ்லிம்கள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றவங்க விஷம் எங்க வருது? இதெல்லாம் கூடும்னு சொன்னா அவங்க யாரா? அவங்க மத ஒற்றுமையை விரும்புறாங்க. இதெல்லாம் கூடாதுன்ட்டா அவங்க மத ஒற்றுமையை எதிர்க்கிறாங்களாம். அப்ப வந்து தௌஹீது பேசக்கூடிய மக்கள் ஓரிரை கொள்கை தான் இருக்கணும், தர்காவுக்கு போகக்கூடாது, தாயத்தை அணியக்கூடாது, எதையுமே இறைவனுக்கு இணை வைக்க கூடாதுன்னு நம்பக்கூடியவங்க எல்லாம் கெட்டவங்க. அவங்க எல்லாம் மத ஒற்றுமை விரும்பலையாம், மத நல்லிணக்கத்தை வேணாங்கிறாங்க. யார் தர்காவுக்கு போறாங்களோ, யார் சந்தனக்கூடி இருக்கிறாங்களோ, யார் தாயத்து கட்டி இருக்கிறாங்களோ அவங்க மத ஒற்றுமை விரும்புறாங்க. இந்த சப்ஜெக்ட் இந்த விஷயத்தை தான் கக்க பாக்குறாங்க. அப்ப வந்து யாரெல்லாம் ஏகத்துவத்தை பேசுறாங்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் பேசுறாங்களோ அவங்க மத வேற்றுமையை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை முஸ்லிம்களுக்கு நாங்க நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறோம்னு படம் எடுத்துட்டு அவங்க யார முஸ்லீம்னு அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள வச்சு தவறான இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட கொள்கைகளை நிறுவி இருக்கிறார்கள். அதனால இதை கேட்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதாவது ஏகத்துவத்தை விரும்பக்கூடியவங்க மத நல்லிணக்கத்தை விரும்புறவங்க. மத நல்லிணக்கம் என்று சொன்னால், இப்ப வந்து ஒரு பிராமணர் இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு நான் போறேன், அல்லது அவர் என்னுடைய வீட்டுக்கு நான் விருந்துக்கு கூப்பிடுறேன். விருந்துக்கு உட்கார வச்சுட்டு நான் அவருக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி மீனை பொறிச்சு வச்சு அவர் சாப்பிடுவாரா? இது மத ஒற்றுமை. ஏன் மதத்துல ஃபிஷ் சாப்பிடுறது தவறு கிடையாது, நீங்களும் சாப்பிடணும்னா ஏத்துக்குவாரா? இதுக்கு பேர் மத ஒற்றுமை என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? அவர் தான் சாப்பிட மாட்டான்னு தெரியல, அறிவு இருக்கான்னு கேட்பீங்க. இந்த தன்மை எல்லாத்துக்கும் வரணும். மத ஒற்றுமை என்றால் பிறருடைய உணர்வுகளை, பிற மதத்தின் உணர்வுகளை, வழிபாடுகளை புரிந்து கொள்வது. அவரு மீன் சாப்பிட மாட்டாரு, நான்வெஜ் சாப்பிட மாட்டாருன்னா நானும் அவருக்காக வேண்டி அவரை விருந்துக்கு அழைக்கும் போது நானும் அதை வைக்க கூடாது, நானும் சாப்பிடக்கூடாது, இது ஒரு தன்மைன்னு புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு வேற சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவர் விரதம் வச்சிருக்காரு. அவர் விரதம் வச்சு என்ன செய்ய மாட்டாங்க, சில உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. அப்ப உணவுகளை சாப்பிடாம விரதத்தை நானும் மதிக்கணுமா இல்லையா? நம்ம நோன்பு வச்சு அவங்க மதிக்கிற மாதிரி விரதத்தை அவங்களும் மதிக்கணும் நாமளும். அப்படி மதிக்கும் போது விரதம் வச்சா விரதமா சாப்பிட்றான்னா இது மதிக்கிறது ஆகுமா? அப்ப மத ஒற்றுமை என்பதும் மத நல்லிணக்கம் என்பதும் பிற மதத்தில் இருக்கக்கூடிய அவங்க மதத்துக்குள்ளேயே பல கோட்பாட்டிலையும் கொள்கையில இருந்தா கூட அவங்க என்ன கொள்கையில இருக்காங்களோ அதை மதிக்கணும். அவங்க வந்து தர்காவுக்கு போகாதவங்களா இருந்தா அவங்களையும் மதிக்கணும், போறவங்களா இருந்தா அவங்களையும் மதிச்சுட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் மத ஒற்றுமை என்பது அந்த மதிப்புக்குத்தானே தவிர அதை கொண்டு வந்து இந்த மதத்தோட சேர்த்து மெர்ஜ் பண்ணி இதுதான் மத ஒற்றுமை என்ற ஒரு ஃப்ரேமை காட்டுறீங்க இல்லையா? இது கண்டிப்பாக மத ஒற்றுமையாக ஆகாது. புரிந்து கொள்வதும் மனக்கசப்பு இல்லாமல் இருப்பதற்கும் ஒரே வழி புரிந்து கொள்வதுதான். இந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை இந்த படம் சொல்லவில்லை. அதுக்கு எதிரான ஒரு மோசமான விஷத்தை தான் அதிலே கள்ளிப்பாலாக கலந்திருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த தகவல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.